So good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 4ல ஹீட் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நான் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னு ரெண்டு பார்ட்டா. ஸோ வாங்க போகலாம் கிளாஸ்க்குள்ள. ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஆல் சப்ஸ்டன்ஸ் இன் அ சரௌண்டிங் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இது நம்ம வந்து சின்ன பிள்ளையில நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எல்லா பொருட்களும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால் தான் இருக்குது. இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வைப்ரேட்டிங் மோடில் தான் இருக்கும். ஓகே, ஒரு சின்ன மூமெண்ட்டோட தான் இருக்கும். இந்த மூமெண்ட் இருக்கிறனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி. த சப்ஸ்டன்ஸ் ஹேவ் அன் எனர்ஜி known as heat energy due to the motion. Okay, this energy flows from hot substance to cold substance or from hot region to cold region. Okay, when heat energy is supplied to any substance, it increases the energy of the atoms and molecule in it, and so they start vibrating. அப்போ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறனால என்ன ஆகுது, அந்த சப்ஸ்டன்ஸுக்கு வந்து அந்த ஹீட் வந்து என்ன ஆகுது ப்ரொடியூஸ் ஆகி அதனால தான் அது என்ன ஆகுது, வைப்ரேஷனுக்கு வந்து நிறைய ஆகுது. These atoms and molecules which vibrate make other atoms and molecules to vibrate. ஸோ நம்ம ஒரு மாலிகுலை தான் ஸ்டார்டிங் மாலிகுல் ஆட்டம்ஸை தான் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த மாலிகுலை என்ன ஆகுது, வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. Thus heat energy is transferred from one part of the substance to other part. Okay, we can see this heat energy transfer in our daily life. நம்ம அன்றாடம் பார்க்குறோம் இல்லையா? ஒரு பானை இருக்குது, அதை ஹீட் பண்ணுறீங்க தண்ணியோட அப்படின்னா அந்த பானையை அவுட்டரில் தான் ஹீட் பண்ணுறோம். ஸோ அந்த லேயர் முதல் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? 1 லிட்டருக்கு தண்ணி வச்சுருக்கீங்கன்னா நேரம் ஆக ஆக மேலே உள்ள தண்ணி முதற்கொண்டு என்ன ஆகுது, ஹீட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல தான் ஹீட் பண்ணுறோம், அப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ இங்கே வந்து 3 எஃபெக்ட்ஸ் இருக்குது. 3 எஃபெக்ட்ஸ் மெயின்லி: எக்ஸ்பென்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட். அதாவது எக்ஸ்பென்ஷன்னா விரிவடைகிறது, டெம்பரேச்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது ஹீட் ஆகுது, சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸோ சாலிட் வந்து லிக்யூடாவோ இல்லை லிக்யூட் வந்து கேஸாவோ மாறுறதா வந்து ஸ்டேட்ஸ் மாற்றுறது. ஓகே, எக்ஸ்பென்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பால், அதாவது மெட்டல் பால் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ரிங், ஓகே, நீங்கள் இந்த இதில் பார்த்துருக்குற மாதிரி இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு ரிங், அது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரிங் வழியாக என்ன பண்ணணும், அந்த பாலை வந்து நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா அது ஃப்ரீயாக போயிடும். அதே பாலை வந்து கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ரிங்குக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகாது, உள்ளே போகாது. அப்போது ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது அந்த பால். ஓகே, ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் கொஞ்சம் கூல் ஆன உடனே அந்த பால் கீழே ஓடிடும். ஓகே, so why did the ball go through the ring initially but went through it after some time? So the ball is heated, the atoms in the ball again gain heat energy. Okay, இதான் வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, விரிவடைகிறது. ஓகே, after some time the ball lost their heat energy to the surrounding, it comes back to its original size. அப்புறம் என்ன ஆகுது, அது ஒரிஜினல் சைஸ். this expansion take place in liquid gases also, but gasesல தான் மேக்ஸிமம் இது நடக்குது. ஓகே, சரி, ரைஸ் இன் டெம்பரேச்சர். இப்பவும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேக் அ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் நோட் இட் த டெம்பரேச்சர். ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதை டெம்பரேச்சர் நோட் பண்ணிடுறோம். ஹீட் த வாட்டர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ், நோட் டவுன் த டெம்பரேச்சர் அகைன். ஸோ என்னாகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ when the water is heated, water molecule received heat energy. This heat energy increase the kinetic energy of the molecule. Okay, when the molecule receive more energy, the temperature of the water increases. This shows that heat energy causes increase in temperature. அந்த டெம்பரேச்சரில் அந்த என்ன செய்யுது, ஒரு இன்க்ரீஸ் என்ன செய்யுது காட்டுது. சேஞ்ச் இன் ஸ்டேட். அடுத்தாப்புல சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸோ இப்போவும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவோம், டேக் அ ஃபியூ ஐஸ் கியூப்ஸ் இன் அ கண்டெய்னர், ஹீட் தம் ஃபார் சம் டைம். ஒரு ஐஸ் கியூப்ஸை வந்து எடுத்துகிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணி பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ ஐஸ் வந்து என்ன ஆகும், மெல்ட் ஆகும், தனியாக மாறிடும். ஸோ ஐஸ் கியூபாக இருக்கும்போது அது சாலிடு ஸ்டேட்டில் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது, வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஓகே, ஸோ இன் ஐஸ் கியூப்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல் இஸ் மோர், ஸோ தே ஆர் க்ளோஸ் டுகெதர். ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிடுது,
when we heat the water, the force of attraction decrease further, hence they move away from one another and become vapor. அப்புறம் கடைசில அது வேப்பராகவே மாறிடுது. Since water vapor escape to the surrounding, water level decrease further. From this, we understand that heat energy causes change in state of the substance. When heat energy is removed, changes take place in the reverse direction. If heat energy is supplied to or taken out from the substance, it will undergo a change from one state of matter to another state. இல்லையா? ஸோ ஒரு சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது, லிக்விட்லேருந்து எவாப்ரேஷனாக மாறுது. அதே ரிவர்ஸும் ஆகும். அதை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வாட்டருக்கு மாறும் இல்லையா? ஆவி வந்து தண்ணியாக மாறும், தண்ணி வந்து ஐஸாக என்ன செய்யும் மாறும். சரி, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேபி டேக் பிளேஸ் டியூ டு த ஹீட் எனர்ஜி. என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சாலிட் டு லிக்விடாக மாறுது, அது பேர் மெல்டிங். லிக்விட் டு கேஸாக மாறுது, அது எவாப்ரேஷன். சாலிட் டு கேஸாக மாறிடும் டைரெக்டாக, ஓகே, சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. கேஸ் டு லிக்விடாக மாறும், கேஸ் வந்து டக்குனு லிக்விடாக மாறிடும், அது வந்து கண்டென்சேஷன். அது நம்ம நார்மலாக தெரியும் இல்லை, ரெய்னி வந்து அப்படிதான், ரெயின் வந்து அப்படிதான் உருவாது. லிக்விட் டு சாலிட் அது வந்து ஃப்ரீசிங் இல்லையா? கேஸ் டு சாலிட் அது டிப்போசிஷன். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இத்தனை இதுவும் நம்ம பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்குறோம். ஓகே, சாலிட், லிக்விட், கேஸ்லேருந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பிக்சரில் கொடுத்துருக்கோம். ஸோ மெல்டிங், ஃப்ரீசிங், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னெல்லாம் நடக்கும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன், இந்த மூணும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நடக்கும். ஓகே, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கண்டென்ஷன். Take some hot water in a cup and put a silver spoon in it. ஒரு சில்வர் ஸ்பூனை நம்ம வந்து ஹாட், leave the spoon inside water for some time. Now touch the other side of the spoon. Do you feel the heat? அப்போ சில்வர் ஸ்பூனை, அது இல்லையா, சில்வர் ஸ்பூன் வச்சுருப்பீங்களா, அதை தண்ணியில் தூக்கி போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். How did the other end of the spoon become hot? அப்போ அடுத்த எண்ட், அதாவது கைப்பிடி எப்படி வந்து சூடாகுது. It becomes heat in the hot water is transferred from one end to other end of the spoon. In solid substance such as silver spoon, atoms are arranged very closely. Silver spoonல வந்து atom வந்து very closed இருக்கும். Hot water molecule which are vibrating transfer the heat energy to the atoms in the spoon, make them vibrate. ஸோ அது என்ன பண்ணுது, வைப்ரேட் ஆன உடனே அது எண்ட்லேயும் என்ன ஆகுது, தண்ணிப்படாத இடத்துல கூட, அதாவது சுடு தண்ணி படாத இடத்துல கூட அது என்ன ஆகுது, சூடாகுது. In conduction, heat transfer takes place between two ends of the same solid or through two solid substances that are at different temperature but in contact with one another. Thus, we can define conduction as the process of heat transfer. Conduction என்னது, process of heat transfer in a solid. சாலிடில் நடக்கக்கூடியது பேர் கண்டென்ஷன் சொல்லும். From region of higher temperature to a region of lower temperature without the actual movement of the atoms or molecules. Okay. ஸோ இதான் ஒயர் ஆர் அதர் மெட்டல் கண்டக்டர். ஸோ ஒரு சைடு ஹீட் ஆனோடனே அது என்னாவது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ஓகே, ஸோ கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். டெய்லி லைஃப்பில் என்னென்ன இதெல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு குக் பண்ணுறது இல்லையா, வீட்டில் வெசல்ஸ், வி குக் ஃபுட் இன் வெசல்ஸ், அது ஒன்று. வி அயன் ட்ரெஸ், அயன் பண்ணுறது இல்லையா, அயன் பண்ணுறது. அப்புறம் ஹேண்டில்ஸ் ஆஃப் குக்கிங் யுட்டென்சில்ஸ் இல்லையா, புவர் கண்டக்டர். இப்போ பிளாஸ்டிக், வுட்டெல்லாம் புவர் கண்டக்டர், பட்டு மற்ற மெட்டீரியல்லாம் என்னது, குட் கண்டக்டர்லாம் ஈஸியான ஆயிரும் பண்ணிடும். இந்த டெம்பரேச்சர் இன்சைடு இக்ளூ, அதாவது ஸ்னோ ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளோ பனி பெய்யும், ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ ஹீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்போது அது வந்து ஒரு கண்டக்ஷன் எக்ஸாம்பிள். கன்வென்ஷன். ஸோ டேக் சம் வாட்டர் இன் அ வெசல் அண்ட் ஹீட் இட் ஆன் அ ஸ்டவ். ஸ்டவ்வில் ஹீட் பண்ணுறோம். Touch the surface of the water. It will be cold. Touch it after some times. It will be hot now. How did the heat which was applied at the bottom reach the top? அப்போ ஒரு இடத்துல தான் சூட் பண்ணுறோம், அது எப்படி அது மேலே போகுது அப்படிங்கிறது தான். ஓகே, when water is in the vessel heated, the water molecule at the bottom receive heat energy and move upward. Then the molecule at the top comes down and get heated. ஸோ அது வந்து ஒரு ரொட்டேஷனில் அது என்ன அப்படி மேலே போய் கீழே வரும், அப்படி அது வைப்ரேஷனில் அங்கங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகிட்டு இருக்குது. திஸ் கைண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நோன் அஸ் கன்வென்ஷன். ஓகே,
This is how air in the atmosphere also heated. Thus the form of heat transfer place of a high temperature to a place of low temperature by actual movement of molecule is called convection. Okay, convection take place in a liquid and gas. அது வந்து solid. Okay, conduction வந்து solidல நடந்துச்சுன்னா இது வந்து liquid and gasல நடக்கக்கூடியது convection. So daily life, like convection in daily life. So formation of land breeze, sea breeze, wind blow from one region to another region, in hot air balloon, in refrigerator. ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லையா, நீங்கள் குளிர் சாதன பெட்டிமாங்களா, அது ஏர் பலூன், நிறைய ஏர் காத்தடிச்சு அந்த மாதிரி ஃபாரின்லலாம் ஏர் பலூன் யூஸ் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கடற்கரையில் இருக்கிற அந்த காற்றாக இருக்கட்டும் இல்லையா, ஏர் சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ், ஓகே, இதெல்லாமே. ரேடியேஷன். Radiation is a third form of heat transfer. By conduction, heat is transferred through solid. By convection, heat is transferred through liquid and gas. But by radiation, heat can be transferred through empty space, even through a vacuum. So, ஒரு empty spaceல கூட இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சன். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வேற்றடம் தான் இருக்குது இல்லையா, அங்கே வந்து எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லை, ஆக்சிஜனோ நைட்ரஜனோ அந்த மாதிரி எந்த ஒரு மாலிகூல்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றிடம் தான் இருக்குது இல்லையா, அதை வேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இருக்குது. அப்போ அது எப்படி வருது அப்படின்னா இந்த ரேடியேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகே, அப்போ வேக்கமில் நடக்கக்கூடியது தான் பேர் ரேடியேஷன். கண்டக்ஷன் வந்து சாலிட், மறுபடியும் கன்வென்ஷன் வந்து லிக்விட் கேஸ், வேக்கத்தில் வர்றது வந்து ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் இஸ் டிஃபைன் as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. Okay, so இதான் நல்ல எக்ஸாம்பிள் இந்த படத்தோட போட்டிருக்காங்க இல்லையா, ரேடியேஷன் நடக்கு. ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப், ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சன். ஸோ இதான் நல்ல எக்ஸாம்பிள். while standing near fire we will feel the heat. So black surface absorb heat radiation, so that bottom of the cooking vessels are painted black. White color reflect heat radiation. That's why we advise to wear white cloth during summer. ஸோ வெள்ளை ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா சூரியனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், அப்சர்வ் பண்ணாது, உள்ளே வாங்காது. அதனால தான் நீங்கள் ஒருவேளை இதை ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட் மேட்ச், அதுவும் குறிப்பாக டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஃபீல்டில் நிற்கிற மாதிரி, ஃபீல்டிங் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால் வெயிலை வந்து அதை என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிறக்காக தான் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடணுங்கிற கான்செப்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செகண்டு பார்ட் 2ல் உங்களுக்கு அடுத்த லெசனில் உள்ள பார்ட் 2ல் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.